உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜன சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நிகழ்ச்சி. இதுதான் முக்கியமா பார்க்கிறேன் நான். அதாவது எனக்கு அது நடக்கலை, இது நடக்கலை, இப்படி ஆகுது அப்படி ஆகுது சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நல்லது நடக்க வேண்டும், இந்த நிகழ்ச்சி மூலம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்லது நடக்க வேண்டும், நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும், நீங்கள் உயர்ந்து சிறந்து விளங்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். எழுத்தியா பார்த்து எடுத்தியா சொல்லணும் கூடாது. ஆக எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி நல்லது நடக்கணும். அதை இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆவணி மாத பலன்கள் மீன ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது உறுதியாக ஏற்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் அந்த பிரச்சனைகளை எந்த அளவுக்கு தீர்ந்திருக்கிறது, சரியாக இருக்கிறதா, சரியாக நிவர்த்தி அடைந்திருக்கிறதா என்று கேள்வி கேட்டால் உங்கள் வேதனைகள், எத்தனையோ இடங்களில் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒன்றுமே நடக்கிற வேதனைகள். பொதுவா நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம், செய்யக்கூடிய தொழில் உத்தியோக வியாபாரங்கள் சிறந்து விளங்க வேண்டும். பொதுவாக ஜோதிடத்தை இதற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது. செய்த தொழில் வியாபாரம் திருந்தி அடைய வேண்டும், 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நல்ல 4 காசு சம்பாதிக்கணும், 4 பேர் மதிக்கிற அளவுக்கு 4 காசு சம்பாதிக்கணும், நல்ல வாழ்க்கை வாழணும், நல்ல பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இருக்கணும், படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், முக்கியமா அரசாங்க வேலை கிடைக்கணும். அத இப்படிப்பட்ட நல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும், காலகாலத்தில் கல்யாணம் முடியணும், பிள்ளைகளுக்கு காலகாலத்தில் கல்யாணம் முடியணும், அத அடுத்து புத்திர பாக்கியம், அடுத்து என்னங்க சொத்து சொகுகள், வீடு வாசல் சொத்து சகி, இதுதான் முக்கியத்துவமான ஒரு மனிதனுடைய ரொம்ப முக்கியத்துவமான தேவைகள். இது கண்டிப்பாக சொன்னது நடக்கும் என்ற உத்தரவாதம் எங்கெங்க நடந்துச்சு. இந்த பாருங்க, பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல படிப்புங்க, நல்ல வேலை, கை நிறைய சம்பாதிக்கான், நல்ல படிச்சா நல்ல இடத்துல வேலைக்கு போனா நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறான், எந்த குறையும் இல்லை. ஆனா கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. அதுதானே ரகசியம், அதுதானே ரகசியம். இதுதான் இந்த உலகத்துல எங்கெங்கயோ ஜாதகத்தை தூக்கிட்டு அலையிறீங்க, கல்யாணம் முடியலன்னு சொல்லி அந்த வேதனையாட்ட சொல்றீங்க. ஐயோ 4-5 வருஷமா பொண்ணு பார்க்குற பையனுக்கு முடிய மாட்டேங்குது, பையன் நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலை பார்க்குறேன், நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குறேன், ஆனால் கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. இதுதான் ஒரு சிறப்பு. இங்கே சொன்ன மாதம் கல்யாணம் முடியும், சும்மா ஜாதகத்துக்கிட்டு அலையக்கூடாது, பொண்ணு பார்த்துட்டே அலையக்கூடாது, பொருத்தம் பார்த்துட்டே அலையக்கூடாது. அதே போல் அரசாங்க வேலையா சொன்ன மாதம் கிடைக்கும், சும்மா எப்போதான் வேலை கிடைக்கும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கக்கூடாது. சும்மா 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் முயற்சி பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஐயா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லையா பிள்ளைங்க, ஏன் குழந்தை இல்லை, என்ன காரணம், குழந்தை பிறக்குமா பிறக்காதா, இல்லைங்க பொருத்தம்லாம் 10க்கு 11 பொருத்தம் இருக்குன்னாங்க, அந்த பொருத்தத்தினால உடனே குழந்தை பையன் கிடைச்சிடாது. முதல்ல 2 ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் கட்டத்தில் இருக்கு. உங்க காலத்தை கடத்தி செல்லக்கூடிய காலத்தின் யோகங்களை தரக்கூடிய கட்டத்தில் இருக்கு. வெறும் தினம் கணம் ரஜு நாடி அப்படின்னு பொருத்தம் பார்த்துறாதீங்க, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு 5% 10% எடுத்துக்கிறோம். என்னங்க அந்த காலத்து இந்த காலத்துக்கு 10க்கு 9 பொருத்தம் 10 பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு வச்சு நீ குழந்தை இல்லை, 7-8 வருஷம் ஆகி போச்சு, 7-8 வருஷம் ஆகி போச்சு, குழந்தை இல்லை, டைவர்ஸ் வரைக்கும் போகுது பிரச்சனை. ஆக இந்த புத்திர பாக்கியம் எப்ப கிடைக்கும், எத்தனை தோஷம் வந்தால் நிச்சயமாக புத்திர பாக்கியத்தை நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தலாம். அதுதான் இங்கே சிறப்பு. எங்கெங்க நடக்குது, எங்கெங்கயோ ஜாதகத்துக்கு அலைஞ்சிட்டோம், வேதனை போட்டு உட்காந்துருக்கோம், எதுனமோ பரிகாரம்லாம் பண்ணிட்டோமாக. நல்ல கவனிங்க,
ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் திரும்ப 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 இதைத்தான் சொல்றேன். ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேதத்தால் இறைவனால், பிரம்ம வேத சாஸ்திரத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம் தவிர மனிதனால் உருவாக்கப்பட்டது. மனிதன் அவன் இஷ்டத்துக்கு சொல்லிட முடியாது. இறைவன் போட்ட கணக்கு என்னன்னு என்று சரியாக கணிக்க வேண்டும். ஆக உங்கள் பிரச்சனைக்கு எதுவாக இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு, பொம்பளை பிள்ளைக்கு வீட்டுக்காருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, பொம்பளை பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு வச்சோம், ஒரே பிரச்சனையா இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் தெரியல, எத்தனையோ ஜோசியர் பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த நிவர்த்தி கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்க, என்ன பார்த்து நடக்கணும்னு வந்துடக்கூடாது. ஆக பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி, பிரம்ம வேத சாஸ்திரத்திலும் உங்கள் பிரச்சனைகளை சரியான முறையில் சரியாக கணித்தால் சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. பொதுவாக ஒருத்தர் செய்கிற தொழில் வியாபாரமாக இருந்தாலும் தொழிலை செய்யலாமா செய்யக்கூடாதா, சொந்த தொழில் செய்யறதுக்கு நல்ல யோகம் உண்டா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இப்போ அரசியலில் நிறைய இருக்கிறாங்க. உண்மையில் அரசியலை சாதிக்க முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம். இப்போ விஜய் எடுத்துக்குங்க, நடிகர் விஜய். அவர் இப்போ நிறைய பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி செஞ்சுட்டு இருக்கார். அதை செய்வதனால் மட்டுமே அரசியலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைந்து விட முடியாது. அவர் தலையெழுத்து ஜாதகத்தில் சரியாக இருக்க வேண்டும். 4-9 உயர்கல்வி ஒரு முக்கியமான இந்த படிப்பை படிச்சாச்சுன்னா இந்த வேலை லட்சியமா கிடைக்கும், இந்த வருமானம் கிடைக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த ஒரு கல்வியை படிக்கலாம். அதான் வாக்கு, அதாவது மீனராசி வாக்கு வருமானம் என்று சொல்லக்கூடிய வாக்கு கல்வி வருமானம் என்று சொல்லக்கூடியவர் தான் செவ்வா. அவர் போய் 4ஆம் இடத்துல இருக்கும்போது அதற்கு ஏற்ற கல்வியை பயின்று உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவது. 4ஆம் இடம் கேந்திர ஸ்தானத்தில். புரிஞ்சுட்டீங்களா? அதை அடுத்து அதற்கு ஏற்றவாறு, அதாவது உயர்கல்வி ஸ்தானத்தில் யார் வித்யாபதி உட்கார்ந்துருக்கார் புதனை, அது செய்கிற வியாபாரம் முதலீடு ஸ்தானம் வேற, உயர்கல்வி ஸ்தானம் வேற, செய்கிற வியாபாரம் முன்னேற்றம் பெறக்கூடிய ஸ்தானம் வேற, வாகன யோகம் பெறக்கூடிய ஸ்தானம் வேற, வம்ச விருத்தி அடையக்கூடிய ஸ்தானம் வேற. அத்தனை ஸ்தானமே அந்த இடம் எங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்ப அந்த இடத்துல வித்யாபதி, வியாபாரத்துக்கு அதிபதி, கல்விக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய வலிமை வரும்போது நான் முதல்ல சொன்ன விஷயம் அத்தனை விஷயங்களுமே உறுதியாயிடுச்சு. சரி, அவரு திரும்ப எங்க மாறுறாரு? ஆவணி 15 சூரியனோட புத ஆதித்ய யோகத்துக்கு போயிடுறார். புதன் சூரியனோட சேர்ப்பு புத ஆதித்ய யோகம். அப்ப உறுதியான முறையில என்ன கல்வி கற்றமோ அந்த கல்வி கற்றதுக்கேற்ற உயர்ந்த உத்தியோகம் உறுதியாக கிடைக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. சூரியன் பவர்ஃபுல்லா ஆட்சி பெற்ற சூரியன், அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை தரக்கூடியவர், புகழை தரக்கூடியவர், பதவியை தரக்கூடியவர், அரசாங்க பதவி தரக்கூடியவர், ஆற்றலை தரக்கூடியவர், செய்கின்ற தொழில் உத்தியோகத்தில் பேரும் புகழும் தரக்கூடிய அளவுக்கு அந்த உடம்புல ஒரு ஆற்றலை செய்து இந்த வேலையை யார் செஞ்ச, இப்படிப்பட்ட வேலை, இந்த பொறுப்பான வேலையை யார் செஞ்சா அப்படின்னு எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு அந்த மீனராசிக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலம். அரசாங்க புகழ், கௌரவம், பதவி உயர்வு, புதிய வேலை வாய்ப்பு என்ற அத்தனை ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும். அதுல சந்தேகம் கிடையாது, நிச்சயமாக நடக்கும். சரி, இப்ப ஏற்கனவே சூரியன் சுக்கிரனோட சேர்ந்து இருந்தார். அது யாரு உங்களுக்கு? மீன ராசிக்கு 3-8 6. அப்ப 6ஆம் ஒரு 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் போய் 6ல் ஆட்சி பெற்ற சூரியனை சேர்ந்து முதல்ல இருக்கும்போது அது விபரீத எதிர்பாராத ராஜயோகம். அது திரும்ப ஆவணி 10க்கு மாறுது. முதல்ல இருந்த நிலையும் நல்ல நிலை தான். ஆவணி 10க்கு அப்புறம் சுக்கிரன் நீசமாயிடுறாரு. எங்க? மீனராசி 7ஆம் இடத்துல.
7ஆம் இடத்துல நீசாகும் போது சில குடும்ப பிரச்சனைகள், கனவு பிரச்சனைகள், சிலருக்கு ஏதாவது பிரிவினைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். கவனமாக இருக்கணும். ஒரு நீசப்பட்ட கிரகம் அந்த இடத்துல இருக்கக்கூட 7ஆம் இடத்துல இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லா வாழ்க்கையுமே சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? இது மாதிரி நல்ல தொழிலில் பேரும் உங்களுக்கு, ஆனால் குடும்பத்தில் சில பேருக்கு வாக்கு சரியில்லாமல் போயிடும். இப்போ அந்த மாதிரி வாய்ப்பு உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். இருந்தாலும் இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் குரு என்ன பண்ணுறாரு? நான் பார்த்துக்கிறேன் இந்த பிரச்சனையா எனக்கு இருந்து பார்க்க ரிஷபத்திலிருந்து சுக்கிரனை பார்த்துடுறார். அப்போ அந்த பிரச்சனைகள் அதிகமானாலும் குருவுடைய பார்வையில் இருக்கும் பொழுது அந்த பிரச்சனையை அதிகமாகாமல் சரியாவதற்கு குடும்ப மகிழ்ச்சி ஆவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கும். அடுத்து என்ன, இது உண்மைதானா அப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் இடம் என்னங்க? நிம்மதியா சம்பாதிச்சோமா, நல்ல காசு சேர்த்தோமா, பேக்கில் போட்டோமா, பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்தோமா, கல்விக்கான ஒரு கட்டணத்தை செலுத்தினோமா, எல்லா வேலையும் பொறுப்பாக செஞ்சோமா, நிம்மதியாக தூங்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல யார் உட்காந்துருக்கா? சனி பகவான் அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. அவர் சொந்த இடத்துல இருக்கும்போது மகன் தர மாட்டார். அப்போ இத்தனை விஷயங்களும் சிறப்பாக தான் இருக்கு மீனராசியை பொறுத்தளவு இந்த ஆவணி மாத பலன்கள். அது சந்தேகமே இல்லை. ஆக இந்த ஆவணி மாதம் மிகப்பெரிய தெய்வீக சக்தி கொண்ட அற்புதமான, உலகத்திற்கே மிகப்பெரிய சக்தி தரக்கூடிய சூரியனுடைய ஆட்சி. ஒவ்வொரு உடம்பிலும் ஒரு அற்புதமான சக்தியை உருவாக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பெறுகின்ற சிறந்த காலத்தில் அரசாங்கத்தின் யோகம் தருகின்ற, அரசின் மூலம் வருமானம் தருகின்ற, அரசாங்கத்தால் மிகப்பெரிய உயர்வு தருகின்ற அத்தனை சிறப்பு சக்தியிலும் கொண்ட சூரியனை வைத்துத்தான் மற்ற கோள்களும் இயங்குகின்றன. உலகமே சூரியனை வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடப்படாது. அப்படிப்பட்ட சிறப்பான யோகம் கண்டிப்பாக மீனராசிக்கு எல்லாவித யோகமும் சிறப்பு வரும். அதில் சந்தேகமே இல்லை. ஆக உங்கள் பிரச்சனைகளை பிரம்ம வேத சாஸ்திரத்தின் மூலம் சரியாக கிடைத்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. நடக்கின்ற காரியம் என்னன்னா பார்த்துருமே, நடக்காத காரியம் நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி, அவருடைய ஒரிஜினல் ஜாதகம். இன்னைக்கு நிறைய பேர் என்னென்னவோ தொழிலில் ஈடுபடுறாங்க, அரசியல் ஈடுபடுறாங்க. அதே அவங்களால அரசியல் முன்னுக்கு வர முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம் தான் அரசியல் வெற்றி உறுதியாக உண்டு, அடிச்சு சொல்லலாம். ஆக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைக்கு இங்கே சொன்னது நடக்கும், நடந்தேயாகும் என்ற உறுதி உத்தரவாக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ சார்பாக எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக மீனராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 12வது ராசி, இதான் கடைசி ராசி. இது ஒரு பெண் ராசி, அது மட்டும் இல்லாமல் நீர் ராசியும் கூட. இது உபய ராசியாக இருக்குது, அதாவது ரெட்ட மனசு உள்ளவங்களாக இருப்பாங்க. அதனால இந்த ராசியை சேர்ந்தவங்க 24 மணி நேர பணிகளில் இருக்கிறவங்க. பொதுவாக நிறைய தொழிலதிபர்களை பார்க்க முடியும். பிஸ்னஸ் மேனாக இருக்கிறவங்க, கேஷியரு, அது மாதிரி ஃபேன்சி பிஸ்னஸ், ஃபேன்சி ஸ்டோரு, ஃபேன்சி பிஸ்னஸ், பெண்கள் சம்மந்தப்பட்ட ஃபேன்சி பிஸ்னஸ் செய்கிறவங்க, கல்வித்துறையில் இருக்கிறவங்க, இவங்களாம் இந்த ராசியில் இருக்கிறவங்கள பார்க்க முடியும். இவங்களுக்கு பொதுவாக சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரத்தப்போக்கு வரும், பெண்களாக இருந்தால் இரத்தப்போக்கு வரும், மூட்டு வலி வரும், வயிற்று உபாதை ஏற்படும், அலர்ஜிஸ் வரும். இவங்க பொதுவாக நடுத்தர உயரமாக இருப்பாங்க, கம்பீரமான தோற்றம் உள்ளவங்களாக இருப்பாங்க, எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்க நேர்மையாக இருப்பாங்க, எல்லாத்தையும் எளிதான பழகக்கூடிய தன்மையோடு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நல்ல இங்கிதம் தெரிஞ்சவங்க. பொதுவாக எப்படி நடக்கணும், எப்படி பேசணும் அப்படின்னு இங்கிதம் தெரிஞ்சவங்க. அதனால் இவங்க ஒரு நாளும் கண்ணிய குறைவாக நடக்கவே மாட்டாங்க, மரியாதை குறைவாகவோ கண்ணிய குறைவாகவோ நடக்கவே மாட்டாங்க. பொதுவாக இவங்களுக்கு வட்டி தொழில், நிதி நிறுவனம் நடத்துறது, அதாவது ப்ரைவேட் ஃபைனான்ஸ், அது மாதிரி நிதி நிறுவனம் நடத்துறது, சிட் ஃபண்ட்ஸ் அதெல்லாம் நடத்துறது, இதெல்லாம் சொந்த தொழிலாக உங்களுக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு அப்பாவோட தொழிலே உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மாதிரி பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, பத்திரிகையில் வேலை பார்க்குறவங்க, அதில் முக்கியமான பொறுப்பில் உள்ளவங்க நிறையா பேர் இந்த ராசியில் இருக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவங்க பிடிவாதமும் செய்கிற செயலில் உறுதியாக இருந்து வெற்றி அடைகிற தன்மை உள்ளவங்களாக இருப்பாங்க.
இவங்க பொதுவாக ஒரே ஒரு விஷயந்தான், சொந்தங்களோட சேர்ந்தவங்க தொழில் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து மீன ராசிக்கு உள்ள பொதுவான பொதுப்படையான பலன்கள். இந்த பலன்கள் வந்து எல்லாருக்கும் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ஜாதகப்படி எப்படி இருக்குது, உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசாபுதி நடக்கிறது, உங்களுக்கு கிரகங்கள் எங்கே இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்து இதில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறதுக்கான காலங்கள் இருக்கா அப்படின்றதுலாம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ராசியிலே பிறந்த 10 வயசு பையனும் இருக்கலாம், அவனுக்கு வேறு தசாபுதி நடக்கும். 20 வயசு பையனும் இருக்கலாம், அவனுக்கு வேறு தசாபுதி நடக்கும். 40 வயசு பையனும் இருக்கலாம், அவனுக்கு வேறு தசாபுதி நடக்கும். ஸோ அவங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவுகள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கலாக கன்சல்டேஷன் என்னுடைய கன்சல்டேஷன் வேணும்னா கீழே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் பிறந்த தேதி, நேரம், இடம் இதெல்லாத்தையும் எனக்கு அனுப்பிச்சு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நேரடியாக பேசுகிறது வாய்ப்புள்ளாக இருக்கும். நீங்கள் வந்து என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம நேரில் பேசி அஸ்ட்ராலஜிக்கலாக என்னுடைய கன்சல்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு, மீனராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம்ன்றது ஆங்கில மாதத்தில் 17/8/2024 16/9/2024 வரைக்கும் இருக்குது. பொதுவாக உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார். உங்களுக்கு 3வது வீட்டில் செவ்வாயும் குருவும் இருக்கார். ஆனால் அந்த செவ்வாய் வந்து இந்த மாதம் 10 தேதிக்கு மேலே 4வது வீட்டுக்கு போயிடுறாரு. உங்களுக்கு 5வது வீட்டில் இருக்கிற புதன் வந்து ஆவணி 15ஆம் தேதி அன்னைக்கு 6வது வீட்டுக்கு போயிடுறாரு. 6வது வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம் 6வது வீட்டில் நடக்கிறது. 7வது வீட்டில் கேது இருக்காரு. அங்கே 6வது வீட்டில் சுக்கிரன் வந்து ஆவணி 10ஆம் தேதியே கேதுவோட போய் சேர்ந்துடுறாரு. உங்களுக்கு 12வது வீட்டில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார். உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டுருக்கு. இதுதான் ஜென்ரலாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கிரக சிச்சுவேஷன். இந்த கிரக சிச்சுவேஷனில் இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ராசியிலேயே ராகுவும் 7 கேதுவும் இருக்கலாம். அடிக்கடி உடம்பு தொந்தரவு, ஜெரிமான பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜி, சில இடத்துல அரிப்பு, ரேஷஸ், இது மாதிரி வந்து ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். பொதுவாக இந்த ராசியை சேர்ந்ததில் இந்த 3வது வீட்டில், அவங்க ராசியிலேருந்து 3வது வீட்டில் செவ்வாயும் குருவும் இருந்தால் எந்த ஒரு காரியத்திலையும் உங்களுக்கு குழப்பமான ஒரு மனநிலைமைகள் இருக்கும். கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்கும். உங்களுக்கு தொழில் தானாதிபதியும் குருவே இருக்கிறதுனால தொழில் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம், இப்போ வேலைகள் என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்றதுலாம் பயங்கர குழப்பங்கள் இருக்கும். வேலை பார்க்குறவங்க பல பேருக்கு வந்து வேலை போல் அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளுடைய உங்களுக்கு ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும். இதில் 4வது வீட்டுக்கும் 7வது வீட்டுக்கும் அதிபதியான புதன் வந்து இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே 6வது வீட்டுக்கு போயிடுறதுனால பல பேருக்கு வந்து அந்த ஆவணி 15க்குள்ளே திருமணம் நிச்சயமாகலாம். அப்படி இல்லாட்டினா கொஞ்ச நாள் தள்ளி போகலாம். உங்களுக்கு சுக்கிரன் வந்து உங்களுக்கு 3வது வீட்டுக்கும் உங்களுக்கு ராசிக்கு வந்து 8வது வீட்டுக்கும் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 7ல் வராரு. ஸோ அதனால் இந்த ராசியை சேர்ந்த பல பேருக்கு வந்து இடம், நிலம், அது சம்பந்தமான விஷயங்களில் பல விஷயங்களில் வந்து உங்களுக்கு இந்த மாதம் ஒரு தேக்கம் ஏற்படலாம். இந்த ராசி சேர்ந்த பல பேர் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பல விஷயங்களில் தேக்கம் ஏற்படலாம். இந்த மாதம் முதல் 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு சக்ஸஸ் ஆனால் சக்ஸஸ் ஆயிரும். ஆவணி பின் 15 நாள் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பொதுவாக வந்து கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஏன்னா இந்த ராசியில் ராகு இருக்கார், 7ல் கேது இருக்குது. கேதுவோட சுக்கிரனும் போய் சேர்ந்துறதுனால பல பேருக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஒரு சில பேர் வந்து கணவன் மனைவியை சேர்ந்து வெளியில் உல்லாச பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்கள் ராசிக்கு 12ல் சனி பகவான் இருக்கிறனால 7.5 சனி நடந்துட்டுருக்கு. உங்களுக்கு 7.5 சனி நடந்ததுனால தொழில் ரீதியாக, பிஸ்னஸ் ரீதியாக பல பேருக்கு குழப்பமோ, அடுத்து என்ன பண்ணணுன்றது தெரியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கும். பல பேர் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணியிருந்தால் இந்த ஆவணி 10 தேதிக்குள்ளே போயிருக்கலாம். அப்படி இல்லாட்டினா திரும்ப தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு தனஸ்தானாதிபதி செவ்வாய் அவர் வந்து 3லேருந்து 4ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அதனால் உங்களுடைய ஒரு சில பேருக்கு வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தடங்களாக இருந்த காரியங்கள் எல்லாமே விலகி பணங்காசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும். அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்களில் வந்து இந்த ராசியில் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் வந்து கலவையான பலன்களே கிடைக்கும். பொதுவாக இந்த ராசிக்கு அதிபதி குருன்றதுனாலையும் உங்களுக்கு வந்து 6வது வீட்டுக்கு அதிபதி சூரியன் அங்கேயே ஆட்சியாக இருக்கிறதுனாலையும் சிவபெருமானை வணங்குறது இந்த மாதம் மிக நல்ல பலன்களை கொண்டு கொடுக்கும். அதுவும் வியாழக்கிழமை வந்து கொண்டகளில் மாலை போட்டு குருவுக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு தடைகள் நீங்கி நல்லது நடக்கும். உங்கள் குடும்பத்திலேயும் மகிழ்ச்சி நிலவும். இல்லாட்டின உடல் ரீதியான பாதிப்புகளும் விலகும். ஏன்னா இல்லாட்டின உடல் ரீதியாக அடிக்கடி வந்து நீங்கள் சோர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்கள் ராசிலேயே ராகு இருக்காரு, 12ல் 7ல் வந்து கேது இருக்காரு, 12ல் வந்து சனி பகவான் இருக்காரு. இந்த ராசியை சேர்ந்த உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இந்த 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 காலகட்டங்களில் பல பேருக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இந்த மாதம் 10 தேதிக்கு மேலே, ஆவணி 10 தேதிக்கு மேலே அவங்களுடைய உடல்நிலை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் அனைவரும் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் சிவபெருமானை வணங்கிக்கலாம். அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை குரு பகவானை வணங்கிக்கலாம். வணங்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் பெரிய லெவலில் சிக்கல் இல்லாமல் எல்லா பிரச்சனைகளும் சாதகமாகவே உங்களுக்கு சாதகமாகவே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மீனராசி சேர்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் மிக நல்ல ஆவணி மாதம் வந்து உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கணும்னு சொல்லி நான் வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் அனைவரிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி. அப்போது மீனராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில் மீனராசிக்கு ஒரு சிறப்பான மாதம். ஆனால் ஒரு சில விஷயங்களில் மீனராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வீண் விரயங்களோ அல்லது தேவையில்லாத வீண்பழி அவமானங்களோ தலைகுனிவோ வீண் பழிகள் ஏற்படக்கூடிய காலம். ஏன்னா சனி வந்து ராகுடைய சாரத்தில் டிராவல், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். இப்போ மீனராசிக்கு என்ன ஆகும்? உடல் சோர்வு ஏற்படலாம், உடல் நலக்குறைவு ஏற்படலாம், திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம், மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். இதெல்லாம் செஞ்சால் நல்லது, செய்யுங்க, தப்பு கிடையாது, பயப்படாதீங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, செலவு பண்ணுங்க, பார்த்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் சூட்சமங்கள் இருக்குது, செய்யுங்க, செலவு பண்ணுங்க, பார்த்துக்கலான்றதால நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா நல்லதில்லை. இதை வந்து தடுக்கணும். அந்த வீண் விரயங்களை தடுக்க வேண்டும். அது எப்படி சாமி தடுக்கிறது? வீண் விரயத்தை போய் நம்ம எப்படி தடுக்க முடியும்? திடீர்னு காலம்பா தூங்கி எழுந்துடும், ஒரு ஃபோன் வருது, இல்லை திடீர்னு ஒரு மயக்கம் வருது, ஆஸ்பத்திரி போய் தான் ஆகணும். அதுக்கு என்ன காரணம்? ராகு காரணம். அப்போ திடீர் பிரச்சனைகள் ஏற்படுகிறதா? நல்லபடியாக போயிட்டே இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், திடீர்னு அன்றைக்கி ஒரு பிரச்சனை வரும். அதை ஃபேஸ் பண்ணுவீங்க, திரும்பவும் மறுநாள் 2 நாள் கழித்து திரும்பவும் இன்னொரு பிரச்சனை எழுதிருக்கும். நிறைய மீன ராசி என்பர்களுக்கு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, போலீஸ் கேஸு, என்கொயரி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ அரசியல் தலைவர்கள் என்கொயரி கேஸில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, சட்ட சிக்கலில் இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருக்குமே கூட சட்ட சிக்கலில் நம்ம முன்கூட்டியே பதிவு செய்த விஷயம்தான் இது. அந்த மாதிரியான வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், என்கொயரிகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் குடும்பமாக இருக்கலாம், இல்லை செல்வந்தர்களாக இருக்கலாம், சாதாரண ஒரு ஏழையாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழில் சார்ந்த குடும்பமாக இருக்கலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல தான் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இடப்பிரச்சனைகள், மெயினாக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, உடன் பிறந்தவர்கள் பிரச்சனை, அக்கா தங்கைகள் பிரச்சனை, சித்தப்பா பெரியப்பா, மாமனார் மாமியார், குழந்தையார், நாத்தனார், இதெல்லாம் வாங்கிட்டு ஏமாத்துறாங்க சாமி. அவங்களுக்கே தெரியும் எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு, ஆனால் வேணும்னு எங்களை ஏமாத்துறாங்க. அல்லது நீங்கள் போய் இந்த மீனராசி என்பர்கள் சும்மா இல்லாமல் எங்கேயாவது பணத்தை கொடுத்துட்டு நான் உதவி பண்ணுறேன்
அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கேயாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கீங்களா? வர வேண்டிய பணங்காசுகள் இருக்க, எனக்கு 4 லட்சம் வரணும், எனக்கு 40 லட்சம் வரணும், எனக்கு 4 கோடி வரணும், எனக்கு 40 கோடி ரூபாய் வர வேண்டியது இருக்குது. அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் அந்த வராத பணங்காசுகள் கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, வாங்க முடியும். கவலைப்படாதீங்க, எல்லாம் வாங்கிடலாம், வழி இருக்குது. ஒன்று சட்ட ரீதியாக உங்கள் ஜாதகம் தான் அதை முடிவு பண்ணும். சட்ட ரீதியாக போகணுமா, யுத்தம் பண்ணணுமா, இல்லை ஆலய வழிபாடுகளே போதுமானதா? அப்போது வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் உங்கள் பணங்காசுகள் வந்து சேரும். அதே போல் மீனராசி என்பர்களே, வேலை வாய்ப்பு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட இடத்தில் அதிக கவனம் தேவை. நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் அல்லது பிரைவேட் ஜாபாக இருந்தாலும், உள்நாடு வெளிநாட்டில் வேலை செய்பவராக இருந்தாலும், வேலை செய்கிற இடத்துல மிகுந்த அக்கறையோடு கவனத்தோடு எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். வேலையில் பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. உங்கள் எதிரி உங்களுக்கு சமமானவராக இருக்க மாட்டார். ரொம்ப உங்களை விட பல மடங்கு கீழே இருக்கக்கூடியவங்க தான் உங்களுக்கு எதிரியாக வந்து நிற்பாங்க. அல்லது மறைமுகமாக உங்கள் முன்னாடி நல்லா பேசி கனி போலவே உங்கள் முன்னாடி பேசிட்டு பின்னாடி போயிட்டு உங்களுக்கான மறைமுகமான ஒரு துரோகத்தை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்போ வேலை செய்கிற இடங்களில் பிரச்சனைகள் பெண்களால் வரக்கூடியது, ஆண்களால் வரக்கூடியது, அல்லது வேலை செய்கிற இடத்துல வீண் பழிகள், அபாண்டமான பழிகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை, சஸ்பெண்ட் ஆகுது, துறை ரீதியான நடவடிக்கைகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், அதே போல் பதவி போட்டிகள், பதவி போட்டியால் வரக்கூடிய என்கொயரிகள் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக மீன ராசி அன்பர்களே, அந்த பதவி போட்டிகள் எல்லாம், அந்த மாதிரி வம்பு வழக்குகள் எல்லாம் வெற்றி பெற முடியும். கவலை வேண்டாம் மீன ராசி என்பது. அப்போ அந்த மாதிரி வம்பு வழக்கு, அந்த எதிரியை எப்படி சாமி நம்ம ஃபேஸ் பண்ணுறது? அதே போல் மனசில் இருக்கக்கூடிய பயம், நான் தான் சொன்னேன், ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வரும், வந்தால் ஆஸ்பத்திரி செலவு பண்ணுங்கன்னு சொன்னேன். மனசில் ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருக்கும். தேவையில்லாமல் மனசு பயப்படும். அந்த மாதிரி மனசு பயப்படுமே ஆனால், மனசில் ஏதேனும் பயங்கள் இருக்குமே ஆனால், அந்த பயங்கள் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதெல்லாம் என்ன நான் பார்த்துக்கலாம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. குறிப்பாக அந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். ரேவதி கூட சொன்னால் கேட்டுடும், பூரட்டாதி சொன்னால் அடங்கிடும். ஒரு 2 வாட்டி சொல்லணும், பூரட்டாதிக்கு 4 வாட்டி சொல்லணும், ரேவதிக்கு 2 வாட்டி சொல்லணும். உத்திரட்டாதி அதெல்லாம் கிடையாது, போய் பார்த்துக்கலாம். அலட்சியம். அங்கே போய் வாங்கிட்டு வந்தால் கூட திருந்த மாட்டாங்க. அப்போல்லாம் ஒன்றும் வலிக்கலையே, சும்மா அப்படி லேசாக இருந்தது, அவ்வளோதான். அப்படி முன்கூடியே சொல்ல வேண்டும். அந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த உத்திரட்டாதி, சனியுடைய நட்சத்திரம். அப்போ உடல்நிலை ஆரோக்கியம், மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவு, மறைமுகமான பிரச்சனை, செய்வினை கோளாறுகள், அதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். ஒரு பெரிய குடும்பம், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு நல்ல ஒரு பெரிய குடும்பம், அற்புதமான குடும்பம், இத்தனைக்கும் அரசியலில் பெயர் போன குடும்பம், உயர்ந்த குடும்பம், ஆனாலுமே கூட ஒரு செய்வினை கோளாறு, குடும்பமே தலைகீழ 2ஆக பிரிஞ்சு போச்சு. அப்பாவும் பிள்ளையும் பிரிஞ்சுட்டான். அப்பா ஒரு பக்கம் பேசுகிறாரு, பையன் ஒரு பக்கம் பேசுகிறார். 2 பேரும் வெவ்வேறு வெளியில் சம்மந்தம் இல்லாத இடத்துக்கு 2 பேரும் வந்துட்டாங்க. அப்போ அதெல்லாம் கூட அன்னை வாராகியின் துணை கொண்டு அந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்ந்தது, நம்மகிட்ட வந்தாங்க. அப்போ மீன ராசி என்பவர்களே, பிரிந்த குடும்பங்கள் அல்லது செய்வினை கோளாறுகள், அது போன்ற பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் படுத்துருச்சு சாமி, தொழிலே நடக்கல, தொழில் படுத்துருச்சு, தொழிலே நடக்கல, வியாபாரமே இல்லை, வருமானமே இல்லை, அது மாதிரி ரொம்ப டல்லாக இருக்கா? கவலைப்படாதங்க மீனராசி என்பவர்களே, வியாபாரம் சிறப்பாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள், இடதோஷ நிவர்த்திகள், அப்போ வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும், சரி பண்ண முடியும். அதே போல் உத்தியோகம்,
எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, வேலை போயிடுது சாமி, ஆனால் கமிட்மெண்ட்டு எக்கச்சக்கமாக இருக்குது, குடும்பம் இருக்குது, காப்பாற்றி ஆகணும், எனக்கு உடனே வேலை வேண்டும், வேலை போயிடுத்தா நிச்சயமாக கவலைப்படாதீங்க மீனராசி என்பர்களே, வேலை கிடைக்கும். அதற்கான வழிமுறைகள் உள்ளன, வழிபாடுகள் உள்ளன. வேலை போயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க, உடனே வேலை வாங்கிறதுக்கான வழிமுறைகள் உள்ளன. உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அதே போல் திருமண யோகங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், 40 வயசு 42 வயசு நடக்கக்கூடிய திருமணங்கள், திருமணத்தில் தடை இருக்கா, திருமண தடைகள் விலகும். ஏன்னா ஆவணி மாதம் திருமண யோகங்கள் கைகூடும், பொண்ணு உறுதியாகும், மாப்பிள்ளை உறுதியாவாங்க, கவலைப்படாதீங்க. 40 வயசு சாமி என் பொண்ணுக்கு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, மாப்பிள்ளை பார்த்துடலாம். அப்போ திருமண யோகங்கள் கைகூடும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் மீனராசி என்பர்களே. இந்த ஆவணி மாதம் மீனராசிக்கு சிறப்பாகவே உள்ளது, ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் தேவை என்ன, எனக்கு இது நடக்கணும் சாமி கொஞ்சம் நடத்தி கொடுங்க, கண்டிப்பாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பது தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் வராகி. மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் வெற்றி மேல் வெற்றி. 6ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். ஜீவன குறைவு இல்லை. எப்பயுமே 6ஆம் இடம் என்பது பொருள் பாவகம் அப்படின்னு பேர். பொருளாதாரத்தை பார்க்கணும் ஒரு பாவகத்தை அப்படின்னா 6ஆம் பாவகம். அப்போ 6ஆம் இடத்தினுடைய அதிபதி ஸ்தான பலம் பெறும்போது உங்களுடைய பொருள் காரகத்துவம் உயர்கிறது, ஏதோ இன்க்ரிமெண்ட் வரப்போகிறது, உத்தியோகம் பலம் பெறுகிறது. ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல சூரியன் பலமாக இருந்தாலே அது கவர்மெண்ட் வேலை அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அவர் முயற்சி செய்வார், அந்த முயற்சிகள் அந்த பாவகாதிபதி நின்ற நட்சத்திரம் அவருடைய ஜென்ம நட்சத்திரத்தை பொறுத்து அவர் வெற்றி ஆவாரா அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போ 6ஆம் இடத்தில் சூரியன் வரும் காலம் இட மாற்றங்கள் உண்டு, தொழிலில் ஏற்றம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே ஒரு இடத்துல இருக்க, எனக்கு சரியாக வருமானம் வரல, இன்னொரு இடத்துக்கு மாறப்போகிறேன், தைரியமாக நீங்கள் மாறலாம், உங்களுக்கு வெற்றிகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். 2க்குரிய 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. கண்டிப்பாக வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் எல்லாமே பாக்கியமாக நிறைவேறக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாக்குக்கு இப்பொழுது செவி சாய்ப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. குடும்ப நபர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். நீங்கள் மூத்தவர்களை முதல்ல மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா 3ஆம் இடத்தில் குரு இருக்கப்படக்கூடிய ஜாதகங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மிடுக்கு தோரணையாக தான் இருப்பாங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் உள்ளுக்குள்ளே வரும். அவங்கள யாரெல்லாம் ஒத்துக்கிறாங்களோ அவங்களெல்லாம் மதிப்பாங்க. யாரெல்லாம் அவங்க பேச்சை கொஞ்சம் அகென்ஸ்டாக பேசுகிறாங்களோ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க. இது 3ஆம் இடத்துல குரு இருந்தால் நடக்கும். அப்போ 3ஆம் இடத்துல குரு இருக்கும்போது அந்த காரகத்துவம் என்ன சொல்லுதோ அதுக்குண்டான மதிப்பு மரியாதை நம்ம கொடுக்கணும். அப்போ மூத்தோர்களை மதிக்கணும், பெரியோர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் வக்கர அஸ்தங்கமாக இருக்கிறதுனால டாக்குமெண்ட் சார்ந்த நீண்ட நாளாக பிரச்சனையாக இருக்கக்கூடிய, பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பட்டா மாத்தலை, பட்டா கிடைக்கல, சொத்து பிரிக்கப்படாத சொத்து, இதில் இருக்கக்கூடிய வில்லங்கள் எல்லாம் காலி ஆகிடும். விவசாயத்துறையில் ஏக்கர் கணக்கில் செய்யக்கூடிய விவசாயிகள், சிறு விவசாயிகள் இல்லை, நிலக்கிழார்கள், அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது. அரசு துறை ஏதாவது ஒரு மானியம் கொடுக்கும், ஒரு இன்சூரன்ஸை கிளியர் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலை எல்லாம் கொடுக்கும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் வராரு. கண்டிப்பாக திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. 3க்கும் 8க்கும் அதிபதி 7ஆம் இடத்தை வர்றதுனால திடீர் திருமண வாய்ப்புகள் உருவாகும். திடீர்னு திருமண வாய்ப்புகள் உருவாகும். சுய முயற்சி திருமணங்கள் இப்போது நடக்கும். லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ அதுக்குண்டான பாசிட்டிவ் நடக்கும். ஏன் அப்படின்னா 8க்குரிய 7ஆம் இடத்துக்கு வரும்போது தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும். மணமேடை வரைக்கும் போய் நின்று போச்சு அந்த திருமணம், இல்லை பெண் பார்த்துட்டு போனாங்க, பரியம் போட்டாச்சு, கை தாம்பூலம் மாற்றியாச்சு, அதுக்கப்புறம் அந்த திருமணம் நிற்கிது சில பிரச்சனைகளால் அப்படின்னா அந்த மாதிரி ஜாதக அமைப்புகள்லாம் இந்த சுக்கிரன் கேதுவனுடைய இணைவு திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம்.
பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துக்கு வர்றதுனால தாய் வழி உறவுகள் எல்லாமே தேடி வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் கிடைக்கும். 10ஆம் அதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சுய தொழில் பண்ணக்கூடியவர்கள், ஹேண்ட்லூம்ஸ் அப்படின்னு கூடக்கூடிய இந்த கைத்தறி தொழில் பண்ணுறவங்க, இந்த பனியன் தொழில் பண்ணுறவங்க, அதுவும் இல்லாமல் இந்த பூஜை பொருட்கள் விற்பனை பண்ணக்கூடிய கடை வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் யோகம் மேல் யோகம் கிடைக்க போகிறது அப்படின்னு சாஸ்திர விற்பனையாளர்கள் அப்படின்னு பேர் அவங்களுக்கு. இந்த துணிக்கடை, மளிகை கடை, உணவு தொழில், இதெல்லாம் ஃபண்டமெண்டல் தொழில். அது இல்லாமல் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கவங்க, அதுவும் இல்லாமல் இந்த ஜேர்னலிஸ்ட்டு, பெயிண்டிங் துறையில் இருக்கிறவங்க, இந்த ஜெராக்ஸ் கடைலாம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் பெரிய பாசிட்டிவ் நடக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் பாசிட்டிவ்ஸ். ஆமாம், நாடக நடிகர்கள், அப்போ கலைத்துறை அப்படின்னாலே நாடக மேடை அமைப்பாளர்லேருந்து இந்த இசைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாமே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தான். எழுத்துத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஆமாம், செய்தியாளர்கள், ஊடகவியல்கள், இவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் நடக்கிறதுக்கு உண்டான மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாது கண்டிப்பாக கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம். ஏன்னா கேதுவோடு சேர்றார். ஆமாம், எந்த ஒரு கிரகமும் ராகு கேதுக்களோடு இணைந்தால் அதனுடைய முழு காரகத்துவ பலனை கேது வாங்கி கொள்வார் அப்படின்ற கான்செப்ட் தான் ஜோதிடத்தில் இருக்கப்படுகிறது. 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல கேதுவோடு சேர்றதுனால மனைவிக்கு சில செலவுகள் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை நடப்பதற்குண்டான மனைவி ஏற்கனவே வயிறு சார்ந்த ரோகம் இருக்குது, கர்ப்பப்பை பிரச்சனையும் இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் கொஞ்சம் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். குழந்தை இல்லாத தம்பதிகள், நீண்ட நாட்களாக திருமணம் ஆகிப்போச்சு, எனக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆகுது, இதுக்கெல்லாம் எனக்கு பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா இப்போ கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் புதன் வக்ரஸ்தங்கம் ஆகிறாரு. இந்த பஞ்சம ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துக்கு வராரு. மருத்துவம் செலவு சார்ந்து பண்ணிகிட்டே இருக்கேன், குழந்தை பேருக்காக நீண்ட நாள் நான் மருத்துவம் எடுத்து கொண்டிருக்கின்றேன், இப்பொழுது எனக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை இந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க காத்துருக்கு. மேலும் இந்த மாதத்தினுடைய வழிபாடு முறை, மேலும் அம்மனுடைய வழிபாடு, கருமாரி அம்மனுடைய வழிபாடு, ரேணுகா தேவியினுடைய வழிபாடு, பாலாம்பிகையினுடைய வழிபாடு, இந்த அம்பாள் வழிபாடு எல்லாம் இந்த மீன ராசிக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு அனுகூலம் செய்ய காத்துருக்கு. வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய தமிழ் பலனும் மாத கிரகங்களாகிய சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். 12 ராசிக்கும் உண்டான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி, அதை பற்றி இந்த பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தினுடைய அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் முழு பலன்களை நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால் உங்களுடைய சுய ஜாதக பலன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றங்கள், வெற்றியை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்கள் ஜாதகத்தினுடைய ஏற்றங்களையும் வெற்றிகளையும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலைக்கு செல்லுங்கள். வாழ்க 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 வாழ்க. சர்வம். ஆவணி மாத மீனராசி பலன்கள். ஆவணி மாதத்தில் மீனராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மீனராசி அப்படின்னு சொல்லும்போது பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி. இதில் உத்திரட்டாதி நட்சத்திரம் சமாளிச்சிருவாங்க, ஓரளவுக்கு அவங்களால சமாளிக்க முடியும், சமாளிச்சிருவாங்க, வெற்றி பெறுவாங்க. ரேவதி நட்சத்திரம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் நிதானித்து பொறுமையாக செயல்பாடு பண்ணுங்கள். புரட்டாதி நட்சத்திரம் மனோதைரியம் இருந்தால் மேலே வரலாம், மனோதைரியத்தை கைவிடக்கூடாது, சரிங்களா? இது முக்கியமானது. ரெண்டாவது, மீனராசி பொறுத்தளவுக்கு எக்ஸ்ட்ராஆர்டினரியாக நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல ஒரு சில விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ மீனராசி பொறுத்தளவுக்கு ஆவணி மாதத்தில் எப்படி இருக்கும்? முதல்ல தொழில், சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய நல்ல வெற்றிகள், நல்ல யோகங்கள் உண்டு, நிறைய சிறப்பாக இருப்பீங்க. வியாபாரத்தில் ஒரு எச்சரிக்கையோடையும் கொஞ்சம் கவனத்தோடையும் இருங்க. வியாபார விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகம் மாறுதல், உத்தியோகத்தில் தலைமை பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு மீனராசிக்காரங்களுக்கு இப்போ நல்ல நேரம், நல்ல யோகங்கள் வந்தாச்சு. புதுமனை புகவிழா செய்யக்கூடிய ஒரு யோகம் வந்தாச்சு. அதுக்கு அடுத்ததாக சுப செலவுகள் அதிகரிக்கும். சுபகாரியத்திற்காக சுப செலவுகள் அதிகரிக்கும். 10 ரூபா கூட செலவாகும், சுபகாரியங்கள் செய்ய போகிறீங்க. ஸோ இந்த ஆவணி மாதத்தில் இந்த மாதிரியான யோகங்கள் உண்டு.
அந்த மாதிரி ஒரு சுபகாரியங்கள் செய்யும்பொழுது வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் உட்கார வச்சு கொஞ்சம் பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சம்பழம் சுற்றி போட சொல்லுங்கள். கண்டிப்பாக செய்ய சொல்லுங்கள். ஸோ மறந்துடாமல் செய்யுங்க. மாதம் ஒரு முறை செய்யுங்க. செய்கிறதுல தப்பே இல்லை, கண்டிப்பாக செய்யுங்க. அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் தாமதமாகி இருந்தால் அதெல்லாம் நல்ல ஒரு பேரோடு கண்டிப்பாக கூடி வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தலைமை பொறுப்பெடுத்து சில விஷயங்கள்லாம் நிறைய நேர்பட செய்வீங்க. உங்களுக்கு யாராவது ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அந்த பொறுப்பில் நல்லா சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு யோகம் அமைப்புகள் உண்டு. குரு வழிபாடு நிறைய பண்ணுங்கள். டைம் கிடச்சா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, டைம் கிடச்சா பட்டமங்கலம் போயிட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு யோகத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. குடும்ப உறவினர்கள் ஒற்றுமை குறைவு. குடும்ப உறவினர்களாக இருக்காங்க இல்லையா, ஒற்றுமை குறைவு. நீ அதை செய்யலை, நீ இதை பண்ணலை, நீ இதை பண்ணலை, நீ அந்த பிரச்சனையை பண்ணுற, ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு மனக்லேசம், மனசஞ்சலம் இருந்துகிட்டே இருக்குமே தவிர குடும்ப உறுப்பினர்கள் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமாக ஒரு இதுவாக இருக்காது. இந்த ஒரு ஈகோ அப்படிங்கிறது தலை தூக்கி இருக்கும். இந்த மீனராசிக்காரங்க என்னவோ அவங்களோட செயலில் கரெக்டாக தான் இருப்பாங்க. மீனராசிக்காரங்க கிட்ட ஏன் இவ்வளோ ஈகோ காட்டுறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த இது இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மீனராசிக்காரர்கள் நீங்கள் கோவப்படாதீங்க. நீங்கள் கோவப்பட்டு நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுறதோ பேசுகிறதோ அது எதுவும் பண்ண வேண்டாம். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்கள். சப்த மாதர்கள் வழிபாடு, 7 கன்னிமார்கள் சொல்கிறாங்க இல்லையா, 7 சப்த மாதர்கள் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு போய் 7 தீபம் போட்டு ஒரு வழிபாடு பண்ணுங்கள். அதே போல் குரு வழிபாடு நிறையா பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மீனராசி பொறுத்தளவுக்கு எத்தனை பர்சன்டேஜ் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் 90% வரைக்குமே ஜாதகத்தில் நல்லா இருக்குது. ஸோ இந்த 90% நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் குரு வழிபாடு, குருவுடைய ஸ்லோகம், குரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ ஒரு சுபகாரியம் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த குரு வழிபாடு பண்ணிவிடுங்க. ஒரு வியாழக்கிழமையில் இனிப்பு தானம் கொடுங்க. வியாழக்கிழமையில் இனிப்பு தானம் உங்கள் கையினால் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். ஒரு அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா, ஒரு இனிப்பு தானம் கொடுங்க. உங்கள் கையினால் ஏதாவது ஒரு சக்கரை பொங்கலோ கேசரியோ கோவிலுக்கு போய் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கொடுங்க. அப்போ அந்த எதிர்பார்த்த ஒரு வெற்றி, எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும். அது மாதிரி இனிப்பு தானம் உங்கள் கையினால் கொடுங்க. உங்கள் கையினால் அன்னதானம் மாதிரி உங்கள் கையினால் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும். ஸோ அது மாதிரி அந்த கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள்லாம் நிறையா கைகூடி வரதுக்குண்டான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். அதே போல் அரசியல்வாதிகள் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்க. மாணவர்கள் மாணவிகள் படிப்பிலெல்லாம் நல்லா யோகமாக இருக்கும், அமைப்பாக இருக்கும். ஸோ புத்திர பாக்கியங்கள்லாம் நிறையா உண்டு. நிறைய அதை எதிர்பார்த்துக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இரட்டை குழந்தை இந்த வருஷத்தில் இதாக இருக்கிறவங்க, சில பேருக்கு இரட்டை குழந்தை பிறக்கிறதுக்குண்டான யோகம் உண்டு மீனராசி பொறுத்தளவுக்கு. சில பேர் நான் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த ஆவணி மாதத்தில் திருவெண்காடு புதன் ஸ்தலத்தில் பிள்ளை இடுக்கி அம்மன் இருக்குது. ஸோ அந்த அம்மன்கிட்ட மாவிளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை கண்டிப்பாக செய்யுங்க. டைம் கிடச்சதுன்னு அதை போய் செஞ்சுட்டு வாங்க. அதே போல் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் காலதாமதத்தோடு வரும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ தேவையற்ற இது நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொன்னால் அதில் தலையிட்டுக்க வேண்டாம். ஸோ கவனத்தோடு இருங்க. ஸோ இத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகத்தோட அமைப்போட நல்லா இருக்கும். ஆவணி மாதம் பொறுத்தளவுக்கு ஏற்றம் தரும் மாதமாக மீனராசிக்கு அமையும். சுபம்.